இன்றைக்கி நம்ம குட்டி ஏரியின் தோட்டத்தில் அருமையான ஒரு சொரக்காய் கொடியை தாங்க பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குல்ல. கடவுள் படைத்ததெல்லாம் ஒவ்வொன்றும் வித்தியாசமானதுங்க. நமக்காக அவர் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சகங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுதுன்னு சொன்னார். அப்படிப்பட்ட அருமையான தெய்வம் நமக்காக எவ்வளவோ காரியங்களை படைச்சிருக்காருங்க. நன்மையான காரியங்களை படைச்சிருக்காரு. ஆதியாகமத்தில் 1:29 வருது. மனிதனை படைத்து அவனுக்கு வேண்டிய துணையையும் படைத்து கொடுத்து அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவன் படைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்தாருங்க. கண்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய பூச்செடிகள், சுவைக்காக நமக்கு ஹெல்த்துக்கு நல்லதுங்கிறதுக்கு நிறைய கனி மரங்கள், காய்கறிகள் எல்லாவற்றையும் படைத்து கொடுத்தாருங்க. அப்படிப்பட்ட தெய்வம் ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம்னு சொன்னார். என்ன செய்ய வேண்டாம்னு சொன்னார்னா, ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது ஏன்னா நன்மை தீமை அறியத்தக்க பழம் அது. ஆதியாகமம் 2:16-17 இருக்கு பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பார்த்தீங்களா, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்கிறான்னா அதில் நிறைய அர்த்தம் இருக்கும். ஒரு பெரியவங்க, ஒரு வயதானவங்க, வயதில் முதிர்ந்தவங்க, ஒரு அனுபவம் மிகுந்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதை அனுபவித்து அவங்க சொல்லுவாங்க. அதை அனுபவிச்சதுனால அந்த தீமையை நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடாது, நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. கடவுள் கூட முன்னானவைகளையும் பின்னானவைகளையும் அறிகிற தேவன். அப்படிப்பட்டவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டாம்னு சொல்கிறாருன்னா அது நம்முடைய நன்மைக்காக. ஏவாள் தனிமையாக இருக்கும் பொழுது அங்கே பிசாசு பாம்பு உருவத்தில் கடவுள் சொன்னதுக்கு எதிராக சொல்கிறான் பாருங்கள். தேவன் இந்த பழத்தை சாப்பிட வேண்டாம்னு சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கேட்டுட்டு ஆமாம் சாப்பிட வேண்டாம்னு சொன்னாருன்னு ஏவாள் சொல்கிறான், ஆதாமுடைய மனைவி. அப்போது ஆதியாகமம் 3 இந்த காரியங்கள்லாம் வருது. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, ஆதியாகமம் 3:4-5 அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஸ்ரீ பார்க்குறா, ஏவல் பார்க்குறா, இது நல்லா இருக்கே பார்க்குறதுக்கு, சூப்பராக இருக்குது, சாப்பிட்டா தான் என்ன, அது பார்த்தா ஆசையாக இருக்குது, பறித்து சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்றான். அதை சாப்பிட்டோன்னே அவளுக்கு கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போய் சாப்பிட்டுட்டு அதை புருஷனுக்கு கொடுத்தா அவனும் சாப்பிட்டுடுறான். இப்போது இதில் என்ன ஆகுதுன்னா, மனுஷன் பாவம் செய்கிறான். கடவுள் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் 2 பேரும் பாவம் செஞ்சிடறாங்க. அதனால் அவங்கள மூடின ஒரு மகிமை, கடவுள் கொடுத்த அந்த மகிமை அவங்கள விட்டு போயிடுது. அப்போது அவங்க ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் கூட அந்த மகிமை மூடி இருந்தது முதல்ல. அதனால் அப்படி தோணலை, அவங்க நிர்வாணமாக இருக்காங்கன்னு தோணலை. அவங்க மகிமை அவங்கள விட்டு போனதுக்கப்புறம் தான் அவங்க அதை உணர்கிறாங்க. அப்போ போய் ஒளிஞ்சிக்கிறாங்க, இலைதலையெல்லாம் கட்டி அவங்க தங்களை கொள்கிறாங்க. ரோமர் 5:12 என்ன சொல்கிறதுனா, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது பாவம் எப்படி வந்துச்சு, ஒரு மனுஷனால் வந்துச்சு. அந்த மனுஷனுடைய சந்ததின்னு பாவம் அப்படியே வழி வழியாக வந்துச்சுங்க. பாவத்தினால மரணம் வந்துச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் ரோமர் 6:23 சொல்லப்பட்டிருக்கு. அப்போது
பாவத்தோடைய சம்பளம் மரணங்க. நமக்கு கடவுள் வந்து நல்ல காய்கறிகள், கனிகள்லாம் நல்லா படைச்சு அவன் நல்லா இருக்கணும், மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, சுகமான ஒரு வாழ்க்கை வாழணுன்னு தான் நம்மளுக்கு எல்லாத்தையும் படைச்சு கொடுத்தாரு. ஆனால் மனுஷன் தன்னுடைய சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு பிசாசு சொல்கிறத கேட்டு அவனுக்கு கீழ்ப்படிந்து கடவுளுடைய கீழ்ப்படிதலை வெறுத்து அவர் சொன்னதை கேட்காம கீழ்ப்படியாமல் போனதுனால தான் இந்த மரணங்கிறது நமக்கு வந்துச்சு. இல்லைன்னா கடவுள் நமக்கு மரணத்தை கொடுக்கல. அந்த மரணத்திலேருந்து மீட்கும்படிக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். அதாவது பாவம் வந்து நம்மளை மரணத்துக்கு தள்ளுது. அந்த மரணம் வந்து நம்மளை வந்து பாதாளத்துக்கு தள்ளக்கூடியது, நரகத்துக்கு தள்ளக்கூடியது. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட மரணத்துலேருந்து நம்மளை விடுவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அதாவது பரிசுத்தமான ரத்தம். அந்த காலத்தில் வந்து பாவத்தை போக்குறதுக்கு ஆடு எல்லாம் பலி கொடுப்பாங்க. ஆடை பலி கொடுத்து, அதாவது ஒரு ஆடை பிடிச்சிட்டு வந்து அந்த ஆடு தலை மேலே கை வச்சு தன்னுடைய பாவத்தையெல்லாம் அது மேலே சுமத்தி அந்த ஆடை பலி கொடுத்து அந்த ரத்தத்தை வெட்டி, அந்த ஆடை வெட்டி ரத்தத்தை வந்து அவன் மேலே தெளித்தா பாவம் போச்சு அப்படிங்கிறது தான் அந்த காலத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போது எப்போ பார்த்தாலும் அவன் பாவம் செய்யும் போதெல்லாம் அந்த பலி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால் கடவுள் வந்து உண்மையாக பாவத்துக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உலகத்தில் வந்து பிறந்து தன்னுடைய 33வது வயசில் அவர் வந்து பொறாமையினால் அவர் வந்து சிலுவையில் ஒப்பு கொடுத்தாங்க. ஆனால் அது வந்து கடவுளுடைய தீர்மானம். இது நமக்காக சிலுவையில் அவர் பலி ஆகணும் அப்படிங்கிறது கடவுளுடைய தீர்மானம். அவரை வந்து சிலுவையில் பலி கொடுத்தாங்க. அந்த பரிசுத்தமான ரத்தம் தான் நம்முடைய பாவங்கள் முழுவதையும் போக்கக்கூடிய வல்லமை உள்ளதுங்க. வேத வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அவருடைய ரத்தம் மட்டும்தான் நம்மளை சுத்திகரிக்க முடியும். எந்த ஒரு தண்ணியோ அல்லது வேற எந்த ஒரு காரியமும் நம்முடைய மேலான அழுக்கை தான் போக்குமே தவிர்த்து உள்ளான இருதயத்துக்குள்ளே இருக்கிற அழுக்கை போக்கக்கூடிய வல்லமை கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு மட்டும்தான் அந்த வல்லமை இருக்குது. அந்த ரத்தம் தான் நம்மளை சுத்திகரிக்க முடியும். அப்போது அந்த ரத்தம் நம்ம சுத்திகரிக்கணும். இந்த பாவத்திலேருந்து நம்ம மீட்கப்படணும். இந்த பாவத்திலேருந்து நம்ம விடுதலை ஆகணும். மரணத்திலேருந்து விடுதலை ஆகணும். பாவத்திலேருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துகிட்ட மாத்திரம்தான் அது செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம போய் முழங்கால் படிக்கிட்டு, ஏசப்பா நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் வந்து பாவத்தை போகக்கூடிய பரிகாரத்தை செஞ்சுருக்கீங்க, என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்க சொல்லி மன்னிப்பு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மன்னிப்பார். இப்போது ஏவாள் வந்து பாவம் செய்யும்போது அவளை வந்து அந்த பழத்தை நீ சாப்பிடு, பொய்யாக சொல்கிறான் பாருங்கள், இதை சாப்பிட்டீங்கன்னா சாகவே மாட்டீங்க, கடவுள் அப்படி சொன்னாரா, அது பொய்யே, நீங்கள் தேவர்களை போல் இருப்பீங்க, அப்படி ஆயிடுவீங்க இப்படி ஆயிடுவீங்கன்னு சொல்லி அவளுக்கு வந்து ஒரு ஆசையை காட்டுறான். அப்படி தான் உலகத்தில் பாவம் செய்ய வைக்கிறதுக்கு இதை நீ செஞ்சின்னா, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுலாம் இருக்காங்க, குடிகார ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்தீங்க அப்படின்னா குடிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க, இதை சாப்பிட்டு ரொம்ப அருமையாக இருக்கும், இந்த உலகமே இல்லாமல் எங்கேயோ வானத்தில் மிதக்கிற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆசை காட்டுவாங்க. இதுதான் பிசாசு செய்கிற தந்திரம். நம்மளை பாவத்தில் இழுக்கிறதுக்கு இப்படி தான் பிசாசு நம்மளை தந்திரமாக நுழைஞ்சு நம்மளை வந்து இழுப்பான். யார் மூலயமாவது எது மூலயமாவது இழுப்பான். அப்போ நம்ம அந்த பாவத்தை செய்யணும்னு நம்மளுக்கு ஒரு ஆசை வரும், அதை செய்வோம். அதுலேருந்து விடுதலை பெற முடியாமல் அதுக்கு அடிமைப்பட்டு போயிடுவோம். அதனால தான் அந்த அடிமைத்தனத்துலேருந்து மீட்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நம்மளால் இதுலேருந்து ஒருபோதும் மீள முடியாதுங்க. பாவத்தை நம்மளால் ஜெயிக்கவே முடியாது. பாவத்துலேருந்து நம்ம விட்டு விலகவும் முடியாது. நான் பாவத்தை விட்டுருவேன் அப்படின்னு நீங்கள் தைரியமாக நீங்கள் சொல்ல முடியும்னா முடியவே முடியாது. உங்களால் முடியாத காரியத்தை இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பாவத்திலேருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். யாக்கோபு 5:20 தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் சொல்லப்பட்டிருக்குது. அப்போது தப்பிப்போன மார்க்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எல்லாருமே கடவுளால் படைக்கப்பட்டவங்க, எல்லாருமே ஒரே கடவுளால் படைக்கப்பட்டவங்க. அந்த கடவுளை நம்ம விட்டு தப்பிப்போன மார்க்கத்தில் இருக்கிறவங்க, அதாவது
நமக்கு தெரியாமையே நம்ம என்னமோ நம்ம வந்து நம்ம கண் கண்டதெல்லாம் நம்பி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ வந்து ஒரு ஊழியக்காரங்களோ ஆண்டவருடைய பிள்ளைகளோ கிறிஸ்துவை பற்றி, இயேசு கிறிஸ்துவை பற்றி, இந்த பாவத்துக்கு பரிகாரம் அவர் தான் அப்படிங்கிறத பற்றி உங்ககிட்ட சொல்ல வராங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இவங்க மதம் மாற்றுறாங்க, இவங்க வந்து மதம் மாற்றுறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி இல்லை. தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை என்ன பண்ணுறான்னா மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் சொல்லப்பட்டிருக்குது. அப்போது மரணத்திலேருந்து உங்களை ரட்சிக்கணும், உங்களை மீட்கணும், பாவத்திலேருந்து உங்களை மீட்கணும், நரகத்திலேருந்து உங்களை மீட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்ககிட்ட சொல்ல வராங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, இது வந்து ஏதோ மதம் மாற்றுறாங்க, ஏதோ வந்து தப்பு செய்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அப்படி இல்லைங்க. இது மதமே கிடையாது, இது மனம் மாற்றத்தை குறிக்கிறது. நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்க. நீங்கள் யூடியூப்லேயே போய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய சாட்சின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா நிறையா மந்திரவாதிகள், நிறையா வந்து பாவம் செஞ்சவங்க, நிறையா கொலை செஞ்சவங்க, பூசாரிகள், இவங்கெல்லாம் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு தங்களுடைய தப்பை உணர்ந்து அவங்க வந்து மனம் திரும்பி நல்லவங்களாக வாழ்கிறாங்க. இதனால தான் அவங்க வந்து தங்களை இந்த பாவத்திலேருந்து மீட்க இயேசு கிறிஸ்துனால தான் முடியும்னு அவங்க எப்போ தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்போ அவர்கிட்ட தன்னுடைய கஷ்டங்களை, பாவத்தை சொல்லி அறிக்கை செய்து அதை விட்டு விடுறேன்னு சொல்லி அவங்க வந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பாவத்திலேருந்து அவங்களுக்கு மீட்பை கொடுக்குறாரு, விடுதலையை கொடுக்குறாரு கடவுள். அப்படி கொடுக்கறதுனால தான் அவர்னால மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் தான் பரிகாரம் பண்ணியிருக்கிறார், தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். அந்த ரத்தம் தான் சுத்தமான பரிசுத்தமான ரத்தம் தான் சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும், சகல பாவங்களையும் மூடும். அப்போது அப்படிப்பட்ட இரத்தத்தை அறிந்தவர்கள், அப்படிப்பட்ட விடுதலையை உணர்ந்தவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருக்காக தங்களை வந்து மாற்றிக்கிட்டு அவருக்காக வாழ ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து மனமாற்றத்தை குறிக்குதே தவிர்த்து மத மாற்றத்தை குறிக்கிறது இல்லைங்க. இயேசு கிறிஸ்து வந்து உண்மையான தெய்வம். அவர் வந்து நம்மை பாவத்திலேருந்து விடுதலை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறத அவங்க உணரும் போது தான் அந்த காரியத்தை செய்கிறாங்க. ஆனால் இதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு மதம் மாத்திரம்னு நினச்சிட்ருக்காங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷன் நல்லவனாக திருந்தி வாழ்கிறான் அப்படின்னா அது நமக்கும் நல்லது, அவங்க குடும்பத்துக்கும் நல்லது, சமூகத்துக்கும் நல்லது, உலகத்துக்கும் நல்லதுங்க. இந்த நல்ல காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து செய்கிறாரு. இதைத்தான் வந்து எங்களை வந்து சுவிசேஷமாக அறிவிங்கன்னு சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்காரு. இந்த சுவிசேஷத்தை வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றின சுவிசேஷத்தை, அவர் வந்து பாவத்திலேருந்து மரணத்திலேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. நீங்கள் அவர்கிட்ட வந்து ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அந்த மரணத்திலேருந்து விடுவிக்கப்படுவீங்க, அந்த பாவத்திலேருந்து விடுவிக்கப்படுவீங்க. உங்களுக்கு வந்து வியாதி இருந்தால் அந்த சுகம் கிடைக்கும். ஒருவேளை சாபத்தினாலேயோ பாவத்தினாலேயோ வியாதி வந்திருந்தால் நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது அந்த பாவ சாபம், அந்த அவர் பாவத்தை சாபத்தையெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டார், நம்ம சுமக்க தேவையில்லை. அதனால் அந்த பாவத்திலேருந்து சாபத்திலேருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டு சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. அப்படிங்கிறத நாங்கள் சுவிசேஷமாக ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைங்களும் உங்களுக்கு அறிவிக்கிறாங்க. ஆனால் அதை புரிஞ்சு கொள்ளாமல் நன்மையான காரியம் எது, தீமையான காரியம் எதுங்கிறதே தெரியாமல் நீங்கள் மதம் மாத்திரம்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறீங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. ஒவ்வொருத்தவங்களும் கிறிஸ்தவங்களாக ஆன ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், அவங்க எதனால் இப்படி மாறினாங்கன்னு. கட்டாயப்படுத்தி மாற்றினாங்களா, இல்லை வெளிநாட்டிலேருந்து பணம், எப்போ பார்த்தாலும் கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஊழி செய்கிறவங்கள திட்டுறவங்க என்ன திட்டுறாங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு பணம் வருது, அதை வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி மதம் மாற்றுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. உண்மையான ஊழியக்காரங்க அதை செய்யவே மாட்டாங்க. எங்களுக்கு எந்த பணமும் வர்றதில்லை. உண்மையாக சொல்லப்போனால் கடவுளுடைய கட்டளை இது. வேத வசனத்தில் பைபிளில் வந்து ஆண்டவர் இந்த உலகத்தில் சிலுவையில் அறையுண்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எந்திரிச்சு தன்னுடைய சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினதுக்கப்புறம் பரலோகத்துக்கு அவர் போகிறாருங்க. அப்போ பரலோகத்துக்கு போகும்போது சீசர்களுக்கு கட்டளை இட்டுட்டு போனார். என்ன கட்டளை அந்த 12 சீசர்களுக்கும் சொல்லிட்டு போனது என்ன அப்படின்னா, மத்திய 28:16-20 வசனம் பாருங்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள்.
அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. கடவுளுடைய கட்டளை இது வந்து நீங்கள் உலகம் எங்கும் போங்க, இந்த காரியத்தை வந்து சுவிசேஷமாக அறிவிங்க. என்ன காரியம் அப்படின்னா, இந்த மாதிரி பாவத்திலேருந்து விடுதலை உங்களுக்கு உண்டு, சாபத்திலேருந்து விடுதலை இருக்குது, மரணத்துலேருந்து உங்களுக்கு விடுதலை இருக்குது, நித்திய ஜீவனை நான் உங்களுக்கு கொடுப்பேன். உண்மையாலுமே நம்ம வந்து பாவம் செஞ்சு செத்தோம் அப்படின்னா நரகத்துக்கு தான் போவோம். அது நிச்சயமான உண்மை. இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசித்து அவரிடத்துல தன் பாவங்களை எல்லாம் சொல்லி மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி உண்மையாலுமே மனம் வருத்தப்பட்டு உண்மையாக அவருக்காக அவருடைய வார்த்தைகளின்படி வேத வசனத்தை படித்து அது வார்த்தையின்படி வாழ்கிறானோ அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன்னா நித்தியமாக நம்முடைய ஆத்துமாங்கிறது அழியவே அழியாது. அது ஒன்றா நரகத்துக்கு போகும், இல்லைன்னா பரலோகத்துக்கு போகும். இந்த ஆத்துமா அழியாத அந்த ஆத்துமாவை அவன் வந்து காப்பாற்றிக்குவான். அப்போ அது நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்கிறான். அந்த நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவன் நித்தியமாக, அதாவது சதா காலமும் எப்பொழுதும் சாவே இல்லாத ஒரு வாழ்க்கையை இயேசுவோடு கூட பரலோகத்தில், அதாவது நீங்கள் சொர்க்கன்றீங்களா, அந்த பரலோகத்தில் வந்து அங்கே பெற்றுக்கொள்வான். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒன்றா நம்ம பாவம் இஷ்டப்படி நம்ம இந்த உலகத்தில் நம்ம மனம் போன பக்கம் வாழ்ந்துட்டு நம்ம செத்து போனோம் அப்படின்னா உலகத்தில் பாவத்தை நம்ம சம்பாரிச்சுக்கிறோம், நரகத்துக்கு போகிறதுக்கு நம்ம டிக்கெட் வாங்கிடுறோம். அப்புறம் நித்திய காலமாக நரகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். சதா காலமும் வாதிக்கப்படுவார்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. அதில் வந்து அதில் வந்து விடுதலையே கிடையாது. அங்கே போனதுக்கப்புறம் நம்ம ப்ரேயர் பண்ணால் அது கேட்கப்படாது. அங்கே போனதுக்கப்புறம் ஐயோ என்னை காப்பாற்று கூப்பிட்டாலும் வந்து வெளியே வர முடியாது. அங்கே மன்னிப்பு கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது மட்டும்தான் நம்மளுக்கு கடவுள் மன்னிப்பை கொடுத்துருக்காரு, விடுதலையை கொடுக்குறாரு. அந்த பாவத்துலேருந்து நமக்கு மரணத்துலேருந்தும் நம்ம மீட்கப்பட முடியும். அதனால தான் எல்லாரும் போய் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. நீங்கள் வந்து நல்லா இருக்கணும், அந்த பாவத்தினால செத்து போகக்கூடாது, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும், நரகத்துலேருந்து தப்பிக்கணும், நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான், அந்த ஆத்துமா முக்கியமானதுங்கிறதுக்காக தான் ஒவ்வொருத்தரும் இந்த சுவிசேஷத்தை ட்ராக்ஸ் மூலமாகவோ அல்லது சுவிசேஷம் மூலமாகவோ பிரசங்கம் மூலமாகவோ பைபிள் கொடுத்தோ ஏதாவது ஒரு வழியில் சொல்லிகிட்ருக்காங்க உங்களுக்கு. அது வந்து நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க அவ்வளோ பிரயாசப்படுறாங்க. அதை புரிஞ்சிக்காமல் அவங்கள அடிக்கிறது, உதைக்கிறது, சர்ச்சை இடிக்கிறது, கிறிஸ்தவங்களை போட்டு கொல்றது, தீ வச்சு கொளுத்துறது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. இதெல்லாம் எவ்வளோ தவறுங்கிறத புரியாமல் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. ஒரு கிறிஸ்தவங்களை அடிச்சிங்கன்னா திருப்பி அடிக்க மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? அதனால தான் கடவுள் என்ன சொல்லிக்கிறாரு, ஒரு கணத்தில் அடைஞ்சா மறுகணத்தையும் காட்டுன்னு சொல்லிக்கிறாரு. அப்படி தான் எங்களுக்கு போதிச்சிருக்கிறாரு கடவுள். ஆனால் இதே மற்றவங்ககிட்ட நீங்கள் சண்டைக்கு போனீங்க அப்படின்னா திருப்பி அடிப்பாங்க உங்களை. கிறிஸ்தவங்க வந்து எதுவும்